ஹாய் எவ்ரி ஒன், குட் மார்னிங். இன்றைக்கி நாம் ஸ்பெக்ட்ரோமீட்டர் கிரேட்டிங் எக்ஸ்பெரிமெண்ட் தான் பார்க்க போகிறோம். எய்ம் என்ன அப்படின்னா, இந்த ஸ்பெக்ட்ரோமீட்டர் கிரேட்டிங் யூஸ் பண்ணி நாம் மெர்க்குரி வேப்பர் லேம்ப்லேருந்து வரக்கூடிய அந்த ஒயிட் லைட்டில் இருக்கிற மல்டிப்புள் கலர்ஸோட வேவ் லென்த் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? அதே மாதிரி சில டைம் நம்ம n அப்படின்னா என்னென்னா நம்பர் ஆஃப் லைன்ஸ் இன் கிரேட்டிங். ஓகேங்களா? அந்த கிரேட்டிங் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக ப்ரொசீஜர் இருக்குது. ஓகே, பட் நாம் இப்போ ஜஸ்ட்டு கலர்ஸோட வேவ் லென்த் மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம செட்டப் ரெடி பண்ணி வச்சிடறோம். ரெடி பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட் லைட்டு நம்ம கண்ணுக்கு தெரியும், ஒயிட் லைட்டு. அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம கிரேட்டிங் வைப்போம். கிரேட்டிங் வச்ச பிற்பாடு பார்த்திங்கன்னா நமக்கு மல்டிபிள் கலர்ஸாக டிவைட் ஆகிருக்கும். நாம் அதை லெஃப்ட் சைடு திருப்பும் போதும் நமக்கு இந்த கலர்ஸ் தெரியும், அதே மாதிரி ரைட் சைடு திரும்பும் போதும் நமக்கு அந்த கலர்ஸ் தெரியும். ஸோ லெஃப்ட் சைடு ஃபோக்கஸ் பண்ணி அதில் 2 வெர்னியர்ஸ் இருக்கும், வெர்னியர் ஏ வெர்னியர் பின்னு டிகிரியில் இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா வட்டத்தின் டிகிரி எவ்வளோ? 360 டிகிரி. ஓகே, ஸோ அந்த மாதிரி வெர்னியர் ஏ வெர்னியர் பி நோட் பண்ணுவோம். அதே மாதிரி ரைட் சைடும் கலர்ஸ் தெரியும், அதை வச்சு வெர்னியர் ஏ வெர்னியர் பி நோட் பண்ணுவோம். அப்புறமேட்டு 2க்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி அதிலிருந்து ஒரு டீட்டா மட்டும் நம்ம கண்டுபிடிச்சி அது 2க்கும் மீன் வேல்யூ கண்டுபிடிச்சி அதிலிருந்து நாம் வேவ் லென்த் கண்டுபிடிச்சிட்டு போயிட்டே இருக்க போகிறோம். ஓகேங்களா? சரி வாங்க, ஃபஸ்ட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு கலர்ஸ் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ அந்த கலரோட ரீடிங் நான் நோட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு violet 1 அப்படிங்கிற கலரை நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டேன். ஃபோக்கஸ் பண்ணப்போ எனக்கு என்ன வேல்யூ வந்ததுன்னா 31 டிகிரி வந்தது. அதே மாதிரி வெர்னியர் ஸ்கேல் கோயின்சைட் பார்க்கும்போது எனக்கு 3 மினிட், அதாவது இது டிகிரின்னு சொல்லணும், இது மாதிரி போட்டால் அது மினிட்னு நம்ம சொல்லணும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நான் ரீடிங் எல்லாம் எடுக்கிறேன். அடுத்து நான் பக்கத்தில் திருப்புறேன், அங்கே இன்னொரு வயலட் லைன் இருக்குது, அதை நான் violet 2ன்னு வச்சுக்கிட்டு அதுக்கு ரீடிங் எடுக்கிறேன். பட் அதை நீங்கள் எடுத்துடக்கூடாது. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த லைன் எடுத்த பொண்ணு வெர்னியர் பியில் என்ன ரீடிங் இருக்குன்னு நீங்கள் பார்க்கணும். ஓகேங்களா? வெர்னியர் ஏ எடுத்தீங்க, அப்படியே பக்கத்தில் திரும்பிங்கன்னா வெர்னியர் பி இருக்கும். வெர்னியர் பியில் பார்த்திங்கன்னா எனக்கு ரீடிங் 210 டிகிரி 57 மினிட். ஓகேங்களா? சரி, இது எப்படி உங்களுக்கு டவுட் வரும், எப்படிங்க நீங்கள் 57 போட்டிங்க? ஓகேங்களா? ஏன்னா மேக்ஸிமம் நமக்கு 30 மினிட்ஸ் தான் தெரியும். எப்படி நீங்கள் 57 போட்டிங்க அப்படின்னா, இங்கே 210 டிகிரி இருக்குது, அதை தாண்டி சின்ன கோடு இருக்கும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், 210 டிகிரி இருக்குது, அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன லைன் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு லைன் இருக்கும், அப்புறம் சின்னது 1. ஸோ இது 211, இது 212. ஓகேங்களா? இதில் இந்த சின்ன கோடு இருக்கு இல்லைங்களா, சின்ன கோடுக்கு முன்னாடியே நம்ம கால்குலேஷன் கோயின்சைட் ஆனிச்சுன்னா நாம் 210 அந்த மட்டும் தான் எடுத்துக்குவோம். அதுவே அந்த சின்ன கோடை தாண்டி நமக்கு ரீடிங் வந்ததுன்னா இங்கே ஒரு 30 மினிட்ஸ் ஆட் ஆகும். நம்ம கோயின்சைட் செக் பண்ணும்போது அங்கே நமக்கு 27 கிடச்சிருக்கு. ஸோ 30யும் 27 ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிது? 57 கிடச்சிது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா இங்கே 210 டிகிரி 30 மினிட்ஸ்னு போட்டுட்டு இங்கே 27 மினிட் போட்டுட்டு கடைசியில் எழுதும்போது வேணால் நீங்கள் ஆட் பண்ணி எழுதிக்குங்க. ஓகேங்களா? சரி, அது என்னென்னு நான் உங்களுக்கு இப்போ டவுட்டாக இருக்கும், நான் அதை நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் சொல்லி தரேன். ஓகே, ஸோ violet எடுத்துட்டீங்க. நெக்ஸ்ட்டு violet 2 நீங்கள் நோட் பண்ணுறீங்க. violet 2 நோட் பண்ணும்போது உங்களுக்கு 30 டிகிரி. ஓகேங்களா? சின்ன கோடை தாண்டிடுச்சு. ஸோ இங்கே 30 செகண்ட் நான் போட்டுக்கிட்டேன். அப்புறம் வெர்னியர் ஸ்கேல் கோயின்சைட் பார்க்கும்போது எனக்கு 15 மினிட்ஸ் வந்துச்சு. ஓகேங்களா? அதே மாதிரி வெர்னியர் பியில் பார்த்தீங்கன்னா 210 டிகிரி 30 மினிட்ஸ் 15 செகண்ட் கோயின்சைட் ஆகிருந்தது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எழுதிட்டால் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சால் இப்படி எழுதுங்க, எல்லாம் இப்படி எழுதுங்க. அப்படி இல்லையா, ப்ளூவில் பாருங்கள், நான் ப்ளூவில் எழுதி காட்டுறேன். இப்போ நான் ப்ளூவை ஃபோக்கஸ் பண்ணிட்டேன். ப்ளூவை ஃபோக்கஸ் பண்ணப்போ எனக்கு 29 டிகிரி வந்தது. நெக்ஸ்ட்டு சின்ன கோடை தாண்டிடுச்சு. ஸோ 30ங்கிறத நான் மைண்டில் வச்சுக்கிட்டேன். அதில் கோயின்சைட் செக் பண்ணும்போது 2. ஸோ 30 + 2 32 மினிட். ஸோ நீங்கள் உங்களுக்கு முடிஞ்சதுன்னா நீங்கள் டைரெக்டாகவே இப்படி எழுதிக்கலாம், இல்லைன்னா இப்படி டைரெக்டாக எழுதலாம், அப்படி இல்லைன்னா தனித்தனியாக பிரித்து கூட நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ப்ளூவோட வெர்னியர் பி நான் பார்க்குறேன். வெர்னியர் பி பார்க்கும்போது எனக்கு 209
209 டிகிரி 30 மினிட்ஸ் வந்தது. அதே மாதிரி 23 மினிட். ஓகேங்களா, கோயின்சைட் பார்க்கும்போது 23 மினிட் வந்தது. ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ளூயிஷ் க்ரீன் எடுக்கிறேன். ஸோ இது மாதிரி நான் பிரித்து எழுதுறதுக்கு நான் டைரெக்டாக எழுதிடுறேன். ஓகேங்களா, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரி, வேணாம் இதுக்கு. இப்போ ப்ளூயிஷ் க்ரீன் பார்க்குறேன். லெஃப்ட் சைடு தான் பார்த்துட்ருக்கேன். வெர்னியர் ஏ பார்க்குறேன். வெர்னியர் ஏல பார்த்தீங்கன்னா 28 டிகிரி வந்திருக்கு. சின்ன கோட்டை தாண்டல, சின்ன கோட்டுக்கு உள்ளாரியே தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து 8 மினிட் வந்திருக்கு. ஓகேங்களா, அதே மாதிரி வெர்னியர் பியில் பார்க்குறேன். ப்ளூயிஷ் க்ரீனு அது வந்து 207 டிகிரி சின்ன கோட்டை தாண்டிடுச்சு. ஸோ 30 மினிட் போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு 28 மினிட். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு க்ரீன் பார்க்குறேன். க்ரீன் ஃபோக்கஸ் பண்ணுறேன். க்ரீன் ஃபோக்கஸ் பண்ணோன்னு எனக்கு 26 டிகிரியில் தான் க்ரீன் தெரிஞ்சது, சின்ன கோட்டை தாண்டலை. ஸோ இப்போ நான் வெறும் கோயின்சைட் மட்டும் தான் பார்க்குறேன். பார்க்கும்போது அதே மாதிரி 8 மினிட் வந்தது. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி வெர்னியர் பி நோட் பண்ணுறேன். வெர்னியர் பியில் பார்க்கும்போது க்ரீன் வந்து 206 டிகிரி வந்துருச்சு. சின்ன கோடை தாண்டிடுச்சேன்னு பார்க்குறேன், தாண்டலை. ஸோ நான் ரிமைனிங் எனக்கு கோயின்சைட் பார்க்கும்போது 2 மினிட் வந்தது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு எல்லோ 1 சூஸ் பண்ணுறேன். எல்லோ அதாவது 2 எல்லோ லைன் இருக்குது. அதில் ஃபஸ்ட் லைனோட பேர் எல்லோ 1ன்னு நான் வச்சுக்கிறேன். அதாவது இந்த ஃப்ளோவில் போகும்போது. ஓகேங்களா, நீங்கள் ஒரு வேளை இந்த ஃப்ளோவில் போனீங்கன்னா உங்களுக்கு அது எல்லோ 2வாக இருக்கும். ஓகே, ஸோ நான் இந்த ஃப்ளோவில் போயிட்டுருக்கேன். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் எல்லோ 1 வச்சுட்டேன். எல்லோ 1 ரீடிங் எடுக்கிறேன். 25 டிகிரி காட்டுனுச்சு வெர்னியர் ஏல. அதே மாதிரி சின்ன கோடை தாண்டலை, சின்ன கோடைக்குள்ளாரே தான் இருக்குது. ஸோ இப்போ நான் கோயின்சைட் பார்க்குறேன். வெர்னியர் ஸ்கேல் கோயின்சைடு அதில் பார்க்கும்போது எனக்கு 3 மினிட் வந்தது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வெர்னியர் பியில் பார்க்குறேன். வெர்னியர் பியில் வந்து 205 டிகிரி வந்திருக்கு. அதே மாதிரி 1 மினிட். ஓகேங்களா, சின்ன கோடை தாண்டல, ஸோ 1 மினிட். நெக்ஸ்ட்டு எல்லோ 2 பார்க்குறேன். எல்லோ 2 24 டிகிரி, ஆனால் சின்ன கோடை தாண்டிடுச்சு. ஸோ இங்கே 30 மினிட்டு. அப்புறமேட்டு கோயின்சைட் செக் பண்ணுறேன். அது வந்து 22 மினிட் வந்திருக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு அதே மாதிரி வெர்னியர் பி சூஸ் பண்ணுறேன். வெர்னியர் பியில் 204 டிகிரி. ஓகேங்களா, அதே மாதிரி சின்ன கோடை தாண்டிச்சு. ஸோ 30 மினிட்டு. எவ்வளோ கோயின்சைட் நாங்கள் பார்க்கும்போது எனக்கு 18 மினிட் கோயின்சைட் கிடச்சிருக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஆரஞ்ச் கலர், ஆரஞ்சை வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஃபோக்கஸ் பண்ணோன்னே எனக்கு ஆரஞ்சோட டிகிரி என்ன கிடச்சிதுன்னா 23 டிகிரி. சின்ன கோட்டை தாண்டுற மாதிரி இருக்குது, ஆனால் சின்ன கோட்டிலே தான் இருக்குது. ஸோ 30 மினிட். அதுக்கப்புறம் நான் ஃபோக்கஸ் பார்க்கும்போது எனக்கு வெர்னியர் ஸ்கேல் ரீடிங் 0லே தான் இருக்குது. ஸோ 0 மினிட்டே தான் இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு அதே ஆரஞ்சுக்கு வெர்னியர் பி சூஸ் பண்ணுறேன். வெர்னியர் பி பார்க்கும்போது எனக்கு 203 டிகிரி வந்தது. அதே மாதிரி சின்ன கோட்டில் இருக்குது. சின்ன கோடில் கோயின்சைட் என்னென்னு பார்க்குறேன். எனக்கு கோயின்சைட் ஆகலை, ஏன்னா சின்ன கோடு எனக்கு கோயின்சைடாக தான் இருந்தது. ஸோ 0 மினிட். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ரெட்டு சூஸ் பண்ணுறேன். ரெட்டை ஃபோக்கஸ் பண்ணுறேன். அதோட ரீடிங் நான் நோட் பண்ணுறேன். 22 டிகிரி. ஓகேங்களா, சின்ன கோட்டுக்குள்ளார தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நான் கோயின்சைட் என்னென்னு பார்க்குறேன். கோயின்சைட் பார்க்கும்போது எனக்கு 4 மினிட் கிடச்சிது. ஓகேங்களா, அதே மாதிரி வெர்னியர் பியில் எனக்கு பார்க்கும்போது 202 டிகிரி. கோயின்சைட் செக் பண்ணும்போது எனக்கு அதே 4 மினிட் தான் கிடச்சிது. ஓகேங்களா, ஸோ லெஃப்ட் சைடு ஃபுல்லாக எடுத்து முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு இப்போ நான் இந்த விஷயத்தில் ஒரு ஸ்மார்ட் ட்ரிக் ஒன்று இருக்குது. அதை நான் அப்புறமேட்டு உங்களுக்கு சொல்கிறேன். எக்ஸாமில் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியறதுக்காக ஒரு ட்ரிக் இருக்குது, அதை நான் அப்புறம் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வேணும்னா ஃபஸ்ட்டு நான் இதோட டோட்டல் ரீடிங் வந்து உங்களுக்கு எப்படி பண்ணுறேன்னு சொல்லி காட்டுற பாருங்கள். இங்கே 31 டிகிரி 3 மினிட் இருக்கா. ஸோ அதை தான் இங்கே எழுத போகிறோம். ஸோ 31 டிகிரி 3 மினிட். ஓகேங்களா, அதே மாதிரி இது பாருங்கள் 30 டிகிரி 30 + 15 45 மினிட். ஓகேங்களா, ஸோ அப்போ இது 29 டிகிரி 30 மினிட் 2 மினிட். ஸோ இது நம்ம என்ன வரும், 28 டிகிரி 8 மினிட் வரும். இது 26 டிகிரி 8 மினிட்டு. இது 25 டிகிரி 3 மினிட்டு. திஸ் இஸ் 24 டிகிரி 52 மினிட். திஸ் 23 டிகிரி 30 மினிட். திஸ் இஸ் 22 டிகிரி 4 மினிட்.
ஓகேங்களா. ஸோ இப்படி நம்ம சிம்பிளாக எழுதிட்டு போயிட்டு இருக்கலாம். அதே மாதிரி இங்கே டோட்டல் ரீடிங் என்ன வரும், 210 degree 57 minute. This is 210 degree 45 minute. This is 209 degree 53 minute. 207 degree 58 minute. 206 minute 6 degree 2 minute. 205 degree 1 minute. 204 degree 48 minute. 203 degree 30 minute. 202 degree 4 minute. ஓகேங்களா. ஸோ இப்படி தான் நம்ம டோட்டல் ரீடிங் நம்ம எழுதணும். ஓகேங்களா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நாம் இப்போ ரைட் சைடு ரீடிங் நான் எடுத்திருக்கேன். அந்த ரீடிங் எடுத்ததோட டோட்டல் ரீடிங் மட்டும் நான் எழுதுகிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. இதில் வந்து நான் வயலட் ஃபோக்கஸ் பண்ணுறேன் ரைட் சைடு. அப்போ வந்து எனக்கு 58 degree 45 minute. ஓகே. ஸோ அதே மாதிரி நான் வெர்னியர் பி பார்க்குறேன். வெர்னியர் பி வந்து 238 degree 48 minute. நெக்ஸ்ட்டு வயலட் 2 ஃபோக்கஸ் பண்ணுறேன். தட் இஸ் 58 degree 55 minute. அண்டு டோட்டல் ரீடிங் அதாவது வெர்னியர் பியில் பார்த்தீங்கன்னா 238 degree 56 minute. அப்புறம் ப்ளூவில் சூஸ் பண்ணும்போது 59 degree 48 minute. 239 degree 39 minute. 61 degree 45 minute. அப்போ நான் வெர்னியர் பியில் பார்க்குறேன் 241 degree 46 minute. நெக்ஸ்ட்டு க்ரீன் ஃபோக்கஸ் பண்ணேன் 63 degree 42 minute. and this is 243 degree 52 minute. and yellow one 65 degree 1 minute. and this is 245 degree 2 minute. and 65 degree 22 minute. this is 245 degree 31 minute. and the orange 66 degree 18 minute. and வெர்னியர் பியில் பார்த்தீங்கன்னா 246 degree 22 minute. அண்ட் ஃபைனலி ரெட்டோட ரைட் சைடோட ரீடிங்கில் வெர்னியர் ஏ பார்த்தீங்கன்னா 68 degree 9 minute. அண்ட் வெர்னியர் பி ரீடிங் 248 degree 11 minute. ஓகேங்களா. ஸோ இப்படி நம்ம ரீடிங் எடுத்து முடிச்சிட்டோம். ஓகேங்களா. இதில் உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்கிறேன்னு சொன்னேன். என்ன அப்படின்னா, வெர்னியர் ஏ எடுத்திருக்கோம், வெர்னியர் பி எடுத்திருக்கோமா, இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன ஆன்சர் வரும்னா 180 டிகிரி. அதாவது எனக்கு வெர்னியர் ஏ நான் கண்டுபிடிச்சினாலே போதும், அதோட 180 டிகிரி ஆட் பண்ணால் எனக்கு வெர்னியர் பி வந்துடும். பட் அக்யூரஸியாக போட்டிங்கன்னா இப்படி தான் போட்டிங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால் நீங்கள் குத்து மதிப்பாக கொஞ்சம் ஒரு மினிட் லைட்டாக மேலே கீழே போட்டு எழுதிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ வெர்னியர் ஏல என்ன இருக்கோ அது 180 டிகிரி ஆட் பண்ணிங்கன்னா வெர்னியர் பி கிடைக்கும். ஓகேங்களா. அதே மாதிரி இந்த பக்கம் ரீடிங் பாருங்களேன். வெர்னியர் ஏவோட ரீடிங் பாருங்கள், 31 30 29 அப்படின்ட்டு வயலட்லேருந்து ரெட்டு வரைக்கும் குறைஞ்சிக்கிட்டே போகுது. அதே மாதிரி ரைட் சைடு பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட் 58 59 60ன்னு ஏறிட்டே போகுது. ஓகேங்களா. அதாவது ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன கலர் தெரியுதோ அது இந்த பக்கம் பார்க்கும்போது ரைட் சைடில் லாஸ்ட்டாக தெரியும். லெஃப்ட் சைடு ஃபஸ்ட்டாக தெரிகிற கலர் வந்து ரைட் சைடில் சூஸ் பண்ணும்போது லாஸ்ட்டாக தெரியும். ஓகேங்களா. ஸோ ரிவர்ஸில் கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இதுதான் ரைட் சைடு லெஃப்ட் சைடுக்குள்ள டிஃப்ரென்ஸ். இதுலேயும் பார்த்தீங்கன்னா வெர்னியர் ஏ வெர்னியர் பி டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 180 டிகிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்படி நம்ம ரீடிங் எடுத்து முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே என்ன போட்டிருக்காங்க பாருங்கள், டிஃப்ரென்ஸ் வெர்னியர் ஏ வெர்னியர் பி. அதாவது வெர்னியர் ஏ இங்கே ஒரு லெஃப்ட் சைடு ஒரு வெர்னியர் ஏ இருக்குது, ரைட் சைடு ஒரு வெர்னியர் ஏ இருக்குது. அந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே என்ன இருக்குது, 31 டிகிரி 3 மினிட்டு, இங்கே 58 டிகிரி 45 மினிட்டு. ரெண்டு பேரில் யார் பெரிய ஆள், இவர். ஸோ பெரிய ஆள்லேருந்து சின்னவரை மைனஸ் பண்ணுறோம். ஸோ 58 டிகிரி 45 மினிட் மைனஸ் 31 டிகிரி 3 மினிட். ஸோ மைனஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னா 27 டிகிரி 42 மினிட் கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி தான் நெக்ஸ்ட்டு 58 டிகிரி சம்திங் மைனஸ் 30 டிகிரி 45. ஸோ நான் மைனஸ் பண்ண வேல்யூ நான் அப்படியே எழுதுகிறேன் பாருங்கள். மைனஸ் பண்ணியாச்சு. ஸோ அதை அப்படியே எழுதிட்டுருக்கேன்.
ஓகேங்களா. ஸோ வெர்னியர் ஏ எழுதி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி என்ன பண்ண போகிறேன், வெர்னியர் பி இந்த 2 வெர்னியர் பி இருக்குது. லெஃப்ட் சைடு ஒன்று இருக்குது, ரைட் சைடு இருக்குது. இதுலேயும் அதே மாதிரி பெரியவங்கள்லேருந்து சின்னவங்கள மைனஸ் பண்ணி போட்டுகிட்டே வர போகிறேன். ஸோ யார் இருக்கா, 238 டிகிரி 48 மினிட் மைனஸ் 210 டிகிரி 57 மினிட். ஸோ அதே மாதிரி நான் மைனஸ் பண்ணி போடுறேன். உங்கள் கேல்குலேட்டரை நீங்கள் டிகிரி போடுற மாதிரி யூஸ் பண்ணி போடுங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ நான் போடுறேன் பாருங்கள், வெர்னியர் பி மைனஸ் பண்ணும்போது எனக்கு 27 டிகிரி 51 மினிட் வந்தது. நெக்ஸ்ட்டு மைனஸ் பண்ணும்போது 28 டிகிரி 11 மினிட். நெக்ஸ்ட் டிகிரி 7 மினிட். ஓகேங்களா. ஸோ எல்லாமே எழுதிட்டோம். உங்களுக்கு இல்லைங்க, அடுத்ததும் நான் போட்டுட்டு உங்களுக்கு இன்னொரு நோட்டும் ஒன்று சொல்கிறேன். ஓகேங்களா. இப்போ நாம் 2θங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். வெர்னியர் ஏவோட 2θ கண்டுபிடிச்சிட்டோம், வெர்னியர் பி 2θ கண்டுபிடிச்சிட்டோம். பட் நமக்கு தேவை θ மட்டும் தான் தேவை. அப்படின்னா என்ன பண்ணோம், அதே மாதிரி வெர்னியர் ஏ வேல்யூ வெர்னியர் பி வேல்யூ இருக்குது. இந்த வெர்னியர் ஏவை 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு θ கிடச்சிருமா, 2θவை 2ஆல் டிவைட் பண்ணால் θ கிடச்சிரும். ஓகேங்களா. ஸோ இந்த 27 டிகிரி 42 மினிட்டை கேல்குலேட்டர் டிகிரி வச்சு நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ண போகிறீங்க. ஸோ 27 டிகிரி 42 மினிட் டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு 13 டிகிரி 51 மினிட் கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி வெர்னியர் பி இதே மாதிரி 27 50 டிகிரி 2ஆல் டிவைட் பண்ணுறேன். எனக்கு 13 டிகிரி 55 மினிட் செகண்ட்ஸில் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. 15 செகண்ட்ஸ்னால் டபுள் கோட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி நான் இப்போ இது ஃபுல்லாமே வெர்னியர் ஏவை 2ஆல் டிவைட் பண்ண போகிறேன், வெர்னியர் பியை 2ஆல் டிவைட் பண்ணி இங்கே ஃபுல்லாக எழுத போகிறேன். பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ நாம் θ எழுதிட்டோம். எப்படி 2θவை 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு θ கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நாம் மீன் வேல்யூ, அதாவது நமக்கு வெர்னியர் ஏ வெர்னியர் பின்னு 2 வேல்யூ கிடச்சிருக்கு. அந்த 2 வேல்யூக்கு மீன் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். மீன்னாலே நமக்கு என்னென்னு தெரியும், மீன்னா என்ன, ஃபிஷ் இல்லை. அதாவது வெர்னியர் ஏவை வெர்னியர் பியை ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ண போகிறோம். 2 வேல்யூ ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுறது தான் மீன் வேல்யூ. ஓகேங்களா. ஒரு ஆள் 5 வேல்யூ கொடுத்தாங்கன்னா 5 வேல்யூவை 5ஆல் டிவைட் பண்ணால் அதுதான் மீன் வேல்யூ. பட் நம்ம இங்கே வந்து 2 வேல்யூ தான் வரும். ஸோ அந்த 2 வேல்யூமே நம்ம ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. டிகிரியில் ஸோ 13 டிகிரி 51 மினிட் ப்ளஸ் 13 டிகிரி 55 மினிட் ஃபேன்ஸ் டிவைடட் பை 2. ஓகேங்களா. ஸோ அப்படி நான் போடும்போது எனக்கு என்ன வேல்யூ கிடச்சிது அப்படின்னா 13 டிகிரி 53 மினிட் 15 செகண்ட்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு டிகிரி 3 மினிட்ஸ். ஓகேங்களா. ஸோ நம்ம இதை போட்டு முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு ரொம்ப சிம்பிள், ஒன்றும் இல்லை, லாம்டா வேல்யூ தான் நம்ம வேவ்லென்த் கண்டுபிடிக்கிற வேல்யூ. ஸோ sin θ டிவைட் பை nn. ஓகே. ஸோ நமக்கு இப்போ sin θ டிவைடட் பை nn, இதில் கேபிட்டல் N நமக்கு என்னன்னு தெரியாது. கரெக்டுங்களா. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா n கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஓகேங்களா. அது என்ன ஃபார்முலா அப்படின்னா இங்கே பாருங்கள், n அதாவது நம்பர் ஆஃப் லைன் இன் கிரேட்டிங் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னென்னா n ஈக்குவல் டு அந்த ஈக்குவேஷன் அப்படியே நம்ம தான் எழுத போகிறோம். என்னென்னா sin θ டிவைடட் பை n லாம்டா. ஓகேங்களா. லைன்ஸ் பர் மீட்டர். ஓகேங்களா. அதாவது இங்கே நான் எழுதியிருக்கிறது அப்படி தான் எழுதியிருக்கேன். நம்ம ஃபார்முலா இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், லாம்டா ஈக்குவல் டு sin θ டிவைடட் பை n கேபிட்டல் N ஆங்ஸ்ட்ராம். ஓகேங்களா. ஸோ அதை அப்படியே எனக்கு தேவை என்ன கேபிட்டல் N. ஸோ அப்படி நான் எழுதி நான் இந்த ஃபார்முலாவை கொண்டு வந்துட்டேன். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இந்த ஃபார்முலா கொண்டு வந்திருக்கேன். வேறு எதுவும் புதுசாலாம் ஒன்றும் எழுதலை. சரிங்களா. சரி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த கலர்ஸில் இருந்து நான் ஏதாவது ஒரு கலரை சூஸ் பண்ண போகிறேன்.
ஓகேங்களா. எனக்கு தெரிஞ்சது கிளாரிட்டி ரொம்ப கிளியராக தெரிஞ்சது, பட் சிங்கிளாக இருந்தது பார்த்திங்கன்னா எனக்கு க்ரீன் தான் கரெக்டாக இருந்தது. ஓகேங்களா, க்ரீன் தான் எப்படி இருந்தது, எனக்கு கிளியராக கரெக்டாக இருந்தது. ஸோ அந்த க்ரீனோட டீட்டாவை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். க்ரீனோட டீட்டா என்ன, 18 டிகிரி 51 மினிட். ஓகேங்களா, ஸோ க்ரீனோட டீட்டா என்ன, 18 டிகிரி 51 மினிட். ஓகேங்களா, ஸோ அந்த டீட்டாவை இதில் நான் யூஸ் பண்ண போகிறேன். அதே மாதிரி எனக்கு க்ரீன் லைட்டோட வேவ் லென்த் என்னன்னு எனக்கு ஆல்ரெடி தெரியும். ஓகேங்களா, க்ரீன் லைட்டோட வேவ் லென்த் என்ன அப்படின்னா 5461 × 10⁻⁻10 மீட்டர். இதுதான் க்ரீன் லைட்டோட வேவ் லென்த்து. ஸோ எனக்கு இந்த 2 விஷயமும் தெரிஞ்சிருச்சு. ஸோ இங்கே நம்ம லேம்டா வந்து கண்டுபிடிக்க போகிறோம், இங்கேருந்து நம்ம லேம்டா டேஷ்னு யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறேன். தேர்ஃபோர் n = sin தீட்டா வேல்யூ என்ன, 18 டிகிரி 51 மினிட். ஓகே, ஸோ 18 டிகிரி 51 மினிட் டிவைடட் பை n வேல்யூ என்ன அப்படின்னா நம்ம என்ன ஆர்டர் ஆஃப் த ஸ்பெக்ட்ரம். நாம் இங்கே யூஸ் பண்ணுற ஆர்டர் வந்து 1 தான். ஓகேங்களா, ஃபஸ்ட் ஆர்டர் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ 1 × லேம்டா டேஷ் வேல்யூ என்ன, 5461 × 10⁻⁻10. ஓகே, ஸோ இதை நீங்கள் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள். sin 18 டிகிரி 51 மினிட் போட்டிங்கன்னா உங்களுக்கு 0.3230916797 அப்படின்னு உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். டிவைடட் பை 5461 × 10⁻⁻10. ஓகேங்களா, இந்த வேல்யூ நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னா 591634.6 சம்திங் அப்படி போயிட்டே இருக்கும். நமக்கு இந்த 0.6க்கு அடுத்த வரைக்கும் மட்டும் நம்ம போட்டால் போதும். ஸோ இதுதான் லைன்ஸ் பர் மீட்டர். ஓகேங்களா, ஓகே, ஸோ திஸ் இஸ் n வேல்யூ. ஸோ n வேல்யூ கண்டுபிடிச்சது போல் அந்த n வேல்யூவை இங்கே எழுதிக்கோங்க, 591634.6. ஓகேங்களா, அதுக்கப்புறம் நமக்கு இந்த வேல்யூ நமக்கு தேவையில்லை. நெக்ஸ்ட்டு நாம் இந்த வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வயலட்டுக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன, violet 1. violet 1க்கு வேல்யூ என்ன வரும், lambda which is equal to lambda of violet 1 equal to sin theta வேல்யூ என்ன, 13 டிகிரி 53 மினிட் 15 செகண்ட்ஸ் டிவைடட் பை n வேல்யூ நமக்கு 1ன்னு தெரியும். இங்கே n வேல்யூ என்ன, 1. ஸோ அதை 1 நம்ம விட்டுருவோம். அதே மாதிரி கேபிட்டல் N வேல்யூ என்ன, 591634.6 லைன்ஸ் பர் மீட்டர். ஓகேங்களா, ஸோ அந்த வேல்யூ 591634.6. ஓகேங்களா, இதை அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபஸ்ட்டு சைன் தீட்டா வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். டிவைடட் பை இந்த வேல்யூ போட்டிங்கன்னா உங்களுக்கு 4056.8 சம்திங் கிடைக்கும். சரிங்களா, ஸோ நம்ம இதோட நிறுத்திக்கலாம், ஆங்ஸ்ட்ராம். ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதே மாதிரி தான் ஒவ்வொரு கலருக்கும் நம்ம கண்டுபிடிச்சிட்டே போக போகிறோம். நான் உங்களுக்கு கால்குலேட்டரில் எப்படி ரீடிங்னு நான் போட்டு காட்டுறேன், பார்த்துக்கோங்க. சரிங்களா, ஸோ அதே மாதிரி நான் எல்லா கலரும் நான் எழுதிடுறேன். ஓகே, இதில் டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன், உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா, ஸோ நான் இப்போ ஒவ்வொரு கலரும் நானே எழுதிடுறேன். இது வந்து 4056.8. நெக்ஸ்ட்டு 4114. எனக்கு 0834 வந்திருக்கும், பட் நான் இங்கே 1ன்னு போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு 4377 சம்திங் கிடைக்கும், நான் 0ன்னு வச்சுக்கிறேன். சரிங்களா, நெக்ஸ்ட்டு என்ன கலர், 4900.6. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இதுதான் நம்ம கண்டுபிடிச்ச கலர். நம்ம ஆல்ரெடி க்ரீனுக்கு நம்ம வச்ச கலர். ஓகேங்களா, என்ன வேவ் லென்த்து, லேம்டா எவ்வளோ வந்தது, 5461 வந்தது. ஸோ அதை நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு 57789.8. ஓகே, நெக்ஸ்ட்டு 5865.2 1717 அப்படின்னு வரும். நம்ம 0.1 டேரெக்டாக வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு 6171.8. ரெட்டுக்கு பார்த்தீங்கன்னா 6617.8. ஸோ நம்ம எல்லா ரீடிங்கும் எடுத்து முடிச்சிட்டோம். ஓகேங்களா, ஸோ இப்படி தான் நம்ம வேவ் லென்த் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதை நீங்கள் அப்படியே எழுதிக்கலாம். தேர்ஃபோர் இதை வச்சு நமக்கு என்ன தெரியுது, violet 1ஓட வேவ் லென்த் என்ன, 4056
ஆங்ஸ்ட்ராம். அதே மாதிரி ரெட்டோட வேவ் லென்த் என்ன, 6617 ஆங்ஸ்ட்ராம். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நீங்கள் ரீடிங் எடுக்கணும். இது வந்து ஒன் டைப் ஆஃப் மெத்தட். நம்ம என்ன பண்ணோம், க்ரீனுங்கிறத ஒரு வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டு அந்த வேல்யூவை யூஸ் பண்ணி என் கண்டுபிடிச்சி அதை வச்சு மீதி எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு சில இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இங்கே நம்ம மெர்க்குரி வேப்பர் லேம்ப் யூஸ் பண்ணனால இந்த டெக்னிக் யூஸ் பண்ணோம். இதுவே நம்ம சோடியம் வேப்பர் லேம்ப்னு இருக்குது, அதுலேருந்து பார்த்திங்கன்னா எல்லோ லைட்டு வரும். ஸோ அந்த லேம்பை நடுவில் ஃபிக்ஸ் பண்ணி அதே மாதிரி ரீடிங் நோட் பண்ணி, ஓகேங்களா, நமக்கு சோடியம் வேப்பர் லேம்போட வேவ் லென்த் என்ன நமக்கு தெரியும், 5893 ஆங்ஸ்ட்ராம். ஸோ அந்த வேவ் லென்த்தை யூஸ் பண்ணி இங்கே நம்ம எப்படி க்ரீனோட வேவ் லென்த் யூஸ் பண்ணோம், அதே மாதிரி அதில் எல்லோ லைட்டோட வேவ் லென்த் யூஸ் பண்ணி அதே மாதிரி கண்டுபிடிச்சி எழுத போகிறோம். ஓகேங்களா? அதனால் இது ஒன்றும் கவலை இல்லை. ஸோ இங்கே ஆர்டர் ஆஃப் ஸ்பெக்ட்ரம் என்ன, 1. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் வேல்யூ. உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. ஓகேங்களா? ஸ்பெக்ட்ரோமீட்டர் கூடிய சீக்கிரத்தில் செகண்ட் பார்ட் வர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இது ஃபஸ்ட் பார்ட்டு உங்களுக்கு பேசிக்கான பார்ட்டு. இது தேவைப்பட்டால், அதாவது நீங்கள் யாராவது நிறைய பேர் கேட்டிங்கன்னா மட்டும் செகண்ட் பார்ட்டுக்கு ரெடி பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.